பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்களை மேலே ரொம்ப பிரியம் வைத்து உங்களோட தினமும் பேசிக்கிட்டே இருக்கிறாருல்ல. அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளை தைரியப்படுத்துகிறாரு, உற்சாகப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அவர் மேலே வைக்கிற விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? அவர் என் கூட இருக்கிறார்ன்ற விசுவாசம் அது உங்களை எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதா இருக்கும். நீதிமொழிகள் 29:25 கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்க. அவனை என்ன அர்த்தம்? படிப்பில் உயர்த்தப்படுவீங்க, வேலை செய்கிற இடத்துல உயர்த்தப்படுவீங்க, பிஸ்னஸில் உயர்த்தப்படுவீங்க. உயர்ந்த இடத்துல வைத்து ஆண்டவர் கனப்படுத்துவாராம். அதுக்கு செய்ய வேண்டியது அவர் மேலே வைக்கிற விசுவாசம். அவரை நம்பி அவரை பற்றி கொள்ளணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அவரை நம்பி விசுவாசிக்கிறனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. இயேசுவே, நீங்கள் தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம்னு அதை விசுவாசித்தாலே நீங்கள் உயர்த்தப்படுவதை காண்பீங்க. உங்கள் உயர்வை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் உயர்த்தும் போது யார் தடுக்க முடியும்? உங்களை சுற்றிலும் தீமை செய்கிற மக்கள், உங்களுடைய உயர்வை தடுக்கிற மக்கள் எழும்பினாலும் யாரும் தடுத்துற முடியாது. உங்களை உயர்த்துகிறவர் கர்த்தர், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் கர்த்தர். அவர் கூட இருந்து உயர்த்தும் போது யாருமே தடுக்க முடியாது. பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? விசுவாசத்தோடு சொல்கிறீங்க, நான் உண்மை நம்புகிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், போதும். அவ்வளோதான். தகப்பனே, நீங்கள் என் மேல் அன்பு வச்சுருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.